வணக்கம். இப்பெல்லாம் எங்கே பார்த்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கணவன் மனைவியாகட்டும், பெற்றோர் பிள்ளைகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, எல்லாம் குடும்பத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்லை. இந்த புரிந்து கொள்ளாமைங்கிறது ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜு எல்லா இடத்துலையும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளாமல் இருக்குது. இதனால் மனிதர்கள் தனித்தனி தீவாக மனிதர்களை ஆக்குகிறது. சண்டை, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால என்னெல்லாம் வரும்? சண்டை வரும், மனஸ்தாபம், மன கஷ்டம், ஸ்ட்ரெஸ்ஸு, இப்படி எல்லாவற்றையும் இது கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, அதனால நம்ம உடல் நலமும் கெடும். இதெல்லாம் வராமல் இருக்க என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அப்பா அம்மாங்கிற பங்கு வந்து பெரும் பங்கு இல்லையா? என்னைக்காவது அவங்கள்ட்ட போய் நாம நன்றி சொல்லியிருக்கோமா? அவங்க சில பேருக்கு இப்போ அப்பா அம்மா இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்க இருக்கும் போதாவது நம்ம நன்றி சொல்லியிருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. சொல்லியே இருக்க மாட்டோம். பெற்ற அப்பா அம்மாவுக்கே நன்றி சொல்லாத நம்ம கூட பயணிக்கிற, நமக்கு உதவி செய்த சக மனிதர்களுக்கு எப்போ நன்றி சொல்லியிருப்போம்? சொல்லுவோம். அந்த ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு சின்னதாக ஃபார்மாலிட்டியாக சொல்லிடுவோம். ஆனால் மனதார நன்றி சொல்லியிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. வெறும் வார்த்தையால் இல்லை, மனதார சொல்லியிருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப யோசிக்கணும். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை, மனஸ்தாபம், இதையெல்லாம் இந்த நன்றி சொல்லுதல் பழக்கம் துடைத்து எடுத்துவிடும். ஒரு கதை. ஒரு சின்ன ஊரு. அந்த ஊர்ல சாதி பிரிவினை, ஸ்டேட்டஸ் பிரிவினை என்று சிதறி கடந்தனராம் மக்கள். உடன்பிறப்பு போல வாழ வேண்டிய அந்த மக்கள் எலியும் பூனையுமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களாம். அந்த ஊர் கல்லூரிக்கு ஒரு பெண்மணி பேராசிரியராக வந்தாராம். தன் மாணவர்களிடம் 3 ரிப்பன் கொடுத்தார். ஒவ்வொரு மாணவர்களிடமும் 3 ரிப்பன் கொடுத்து, உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது நல்லது செய்திருப்பாங்க இல்லையா, அவங்கள தேடி போய் அவங்க கிட்ட நன்றி சொல்லிட்டு அவங்க கையில் இந்த ரிப்பனை கட்டுங்க. அவங்களுக்கும் 3 ரிப்பன் கொடுத்து, அவங்க யாருக்காவது நன்றி சொல்லணும்னா கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ அதில் அந்த மாணவர்களில் ஒரு ஏழை மாணவன் தனக்கு புத்தகங்கள் கொடுத்து உதவிய ஒரு சீனியர் மாணவனை போய் தேடி கண்டுபிடிச்சி அவனை தேடி போய் அவன்கிட்ட நன்றி சொல்லிட்டு, நீ மட்டும் எனக்கு புத்தகம் கொடுக்காமல் போயிருந்தால் நான் கல்லூரிக்கே வந்திருக்க மாட்டேன் என்று சொல்லி அதுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கையில் அந்த ரிப்பனை கட்டினான். அவனிடம் 3 ரிப்பனை கொடுத்து, நீயும் உனக்கு என்ன தோணுதோ யாருக்கு சொல்லணுமோ சொல்லிட்டு கெட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த மாணவன் போன பிறகு கூட அந்த சீனியர் மாணவனுக்கு மறக்கவே முடியலையா. அவன் நாதழுதலுக்கு நன்றி சொன்ன விதம் அவனை அப்படியே யோசிக்க வைத்ததாம். உடனே அவன் தனக்கு படிப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்திய ஒரு அறிஞரை தேடி போனானாம். அந்த அறிஞர்கிட்ட போய், உங்களால் தான் எனக்கு படிப்பிலேயே ஆர்வம் வந்ததுன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அவர் கையில் அந்த ரிப்பனை கட்டினானாம். அந்த அறிஞர் யோசித்தாராம், எல்லா பிள்ளைகளுக்கும் வழிகாட்டியிருக்கோம், ஆனால் என் பிள்ளை அன்போடு அக்கறையோடு, என் பிள்ளையை அன்போடு அக்கறையோடு வளர்க்க தவறிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போனாராம். மகனை கூப்பிட்டு அவன் கையில் அந்த ரிப்பனை கட்டினாராம். உடனே மகன் அழுதபடி, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நான் பழி வாங்குவதான் நினைச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருந்தேன், உங்களுடைய அன்பை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு சொல்லி அழுதானாம். அப்போ உடனே அவனை வாரி அப்படியே அணைத்துட்டாராம். 1 வாரம் இப்படி ஓடியதான். கல்லூரி மாணவர்களிடம் தொடங்கிய இந்த நன்றி சொல்லி ரிப்பன் கட்டுதல் ஊர் பூரா அத்தனை பேர் கைகளிலும் ரிப்பன் மின்னியதாம். எல்லார் கைகளிலும் ரிப்பன், ஏதோ ஒரு விதத்தில் எல்லார் கைகளிலும் ரிப்பன் போனது. அதன் பிறகு பேதம் பார்த்தவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பால் பிணைக்கப்பட்டவர்கள் நாம் என்பதை புரிந்து கொண்டார்கள். இதைத்தான் நாம பண்ண போறோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போல வரக்கூடிய 10 நாட்கள்ல உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லணும் தோணுதோ அவங்களிடம் நேரில் போயோ இல்லை ஃபோன்லேயோ நன்றி சொல்லுங்க. ரிப்பன்லாம் கட்ட வேண்டாம். அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல அவங்கள திருப்பி நீங்கள் நன்றி சொல்லுங்கன்னு யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீங்கள் சொல்லுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை பார்த்து அவர்களும் நன்றி சொல்ல ஆரம்பிப்பார்கள், சொல்ல பழகுவார்கள். 10 நாட்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் நன்றி சொன்னீங்கிறதையும் அதனால் உங்களுக்கு ஏற்பட போகும் நன்மையையும் கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இதை நடத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக, சந்தோஷமாக, மனசு லேசாக இருக்கும். இது எந்த சண்டை சச்சரவுகளும் வராது. நல்லதையே நம்ம நல்லதே நினைத்து நல்லதுக்கு நன்றியை சொல்ல எப்பொழுதும் தயாராக இருப்போம்.
யாருக்கு சொல்ல வேண்டும்னு யோசிங்க. உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை, உங்களை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அவர்கிட்ட நான் நன்றியை சொல்லணும். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஆதரவு தரலைன்னா இந்த தமிழ் நாவலஸ் சேனல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அதற்காக உங்கள் எல்லோருக்கும் என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா? சரி, வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up.